24ன்னு ஒரு நம்பருங்க. 24 என்ன ஸ்பெஷல்ன்னு கேட்கிறப்ப, நான் இஎம்ஐ கட்டிட்டே இருக்கிறேன். என்னால கடனே அடைக்க முடியல. கவுசிங் லோன் போட்டேன். எனக்கு கடனுக்கு மேல கடன் கட்டிட்டே இருக்கிறேன். என்னால லோனே கட்ட முடியல. வட்டி மட்டும் தான் கட்டுறேன். லோன் அப்படியே இருக்கு. நான் டூ வீலர் வந்து இஎம்ஐ போட்டேன் எடுக்க முடியல. இந்த இஎம்ஐ அப்படின்னு ஒரு கடன் அப்படின்னு பார்த்தாவே இந்த 24 தாங்க. 24 உங்களுக்கு தெரியாம நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இஎம்ஐ கட்டுறவங்களா இருக்கும். இஎம்ஐ கட்டாம ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா போறவங்களா அந்த 24 யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த நம்பர் உங்களை அதிகமா ஆளுமைப்படுத்துதோ, நீங்க ஒரு நம்பரை தொட்டுட்டீங்கன்னா அந்த நம்பர் உங்களை விடவே விடாது. நீங்க 24 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 24 உங்களுக்கு விடாது. கடன் கண்டிப்பா ஆகும். 13 அப்படிங்கிற நம்பர் தொட்டுட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தே தீரும். சரிங்களா? 22 அப்படிங்கிறப்ப உங்க கடை வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு கூட்டம் வரணும் அப்படிங்கிறப்ப 22ன்னு தொட்டுட்டீங்கன்னா உங்க கடைக்கு கண்டிப்பா கூட்டம் வரும். ஆள்கள் நிறைய வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு தொழிலுக்கும் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 24 யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கடன் வாழ்க்கையில இருந்தே தீரும். அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப தப்பிக்க என்ன வழினா நம்ம வச்சிட்டு இருக்க அந்த 24 அப்படிங்கிற நம்பரை தூக்கி போட்டு அந்த இடத்துல வேற நம்பர் நல்ல உங்க ஜாதகத்துக்கு எந்த நம்பர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கும் அந்த நம்பர் எடுத்து வைக்கிறப்ப இந்த இஎம்ஐல இருந்து சின்ன சின்ன கடன்ல இருந்து அப்படியே மீண்டு வர முடியும். எல்லா விஷயமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த மாதிரி 24 அப்படிங்கிற இஎம்ஐ கட்டாம நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து வேற உங்க ஜாதகத்துக்கு நல்ல நம்பர் வைக்கிறது ரொம்ப சிறப்பா கொடுக்கும்.